Answer 2023 MBA question paper video solution quantitative aptitude section la irukum. We are in question number 59. Tough question. In the question solve பண்ணாம இருக்கிறது தான் best. We look at how to solve it. Suppose futureல ஏதாவது ஒரு டான்செட் பேப்பர்ல இதே மாதிரி கேள்வி வந்ததுன்னா இது எப்படி சால்வ் பண்றதுன்னு நமக்கு தெரியும். Completion of squaresங்கிற கான்செப்ட் பேஸ் பண்ணி இந்த question செட் பண்ணிருக்காங்க. 4x power 4 is equal to 7x square minus 1 அப்படினால் what is the value of இந்த expression கொடுத்திருக்காங்க. Right. So about starting with what is given to us. 4x power 4 is equal to 7x square minus 1. இங்கே ஒரு சில டேர்ம்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்து இந்த சைடை வந்து ஒரு a plus b ஆவோ a minus b ஹோல் ஸ்கொயர் ஆவோ கொண்டு பார்க்குறேன். ரைட், தட்ஸ் வாட் கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இஸ் ஆல் அபவுட். இந்த 7x ஸ்கொயர் எப்படி பிரிக்க போகிறேன்னா I'm going to write it as 4x square plus 3x square இங்கே minus 1 is equal to 4x raised to a power of 4. இப்போ இந்த டேர்மையும் இதையும் I'm going to take it to the left hand side. So 4x power 4 minus 4x square plus 1 இது லெஃப்ட்ல வந்துருச்சு, இந்த -1 லெஃப்ட்ல வந்தோன்னா +1 ஆயிடுச்சு, is equal to a 3x square is what we have. இது பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா this is of the form 2x square minus 1 the whole square. இதான் இந்த ஸ்கொயரை கம்ப்ளீட் பண்ணுறது, கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயருங்கிறது. லெட்ஸ் எக்ஸ்பேண்ட் அண்ட் சி வெதர் இது வருதானு. இது திஸ் ஆஃப் த ஃபார்ம் a minus b தி ஹோல் ஸ்கொயர். அது என்னது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ நமக்கு a ஸ்கொயர் என்னது இதை ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ 2x ஸ்கொயரை ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 4x பவர் 4. ஸோ a ஸ்கொயர் வந்துருச்சு. அப்புறம் ப்ளஸ் பி ஸ்கொயரை முடிச்சிடலாம். ஸோ இந்த 1 ஸ்கொயரை பண்ணால் இதுவும் வந்துருச்சு. ஸோ a ஸ்கொயர் b ஸ்கொயர் முடிஞ்சிருச்சு. மைனஸ் 2ab மைனஸ் 2 இன்ட்டு a வந்து 2x square. So minus 2 into 2x square is essentially equal to minus 4x square into b, which is 1. So minus 4x square is what we have. This is minus 2ab. So this is completion of the square. This is equal to 3x square. நம்ம கேட்டது பார்த்தீங்கன்னா இந்த 2x square ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா ரூட் 3xன்னு வந்துடும். அப்புறம் -5 ஏதோ கேட்டிருக்காங்க. இதை முதல்ல ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம். ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் கோயிங் டு பி 2x square minus 1 is equal to இதுக்கு ரூட் 3 வரும், எக்ஸ் அங்கே நிற்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் 3x. டேக் ஆல் டேர்ம்ஸ் டு ஒன் சைட். 2x ஸ்கொயர் மைனஸ் ரூட் 3x மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. நமக்கு இதுக்கு வேல்யூ கேட்கல, நமக்கு கேட்டுக்கிற வேல்யூ இது. கேட்டிருக்கிறது என்னது 2x ஸ்கொயர் மைனஸ் ரூட் 3x மைனஸ் 5 எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இந்த -5 என்ன பண்ணலாம், -1 -4 பிரித்து எழுதிடலாம். ஸோ 2x ஸ்கொயர் மைனஸ் ரூட் 3x மைனஸ் 1 மைனஸ் 4 இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 2x ஸ்கொயர் மைனஸ் ரூட் 3x மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் 0 minus 4 which is equal to -4. -4ங்கிறது என்ன ஆன்சர் ஆப்ஷன் which is equal to choice A. Choice A is the correct answer to this question.